Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான சிவில் சப்ஜெக்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறதுமா நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற சீரியஸ் கொண்டு போயிருக்கோம். இதில் ஷீட் நம்பர் 27 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 26 ஷீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் நியர்லி கம்ப்ளீட் ஆக போகுது. ஒரு சப்ஜெக்ட் என்ன ஜியோ டெக்னிக்கல், இன்னொரு சப்ஜெக்ட் சர்வேயிங். ஓகேவா, இன்னும் ஒரு ஷீட்டில் சர்வேயிங் நமக்கு முடிஞ்சிடும் ஓவரால். அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஆர்டர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எந்த அளவு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஷீட்ஸாக போகலாம். இதில் என்ன அப்படின்னா ஃபார்முலாஸ் பார்க்கல, ரொம்ப சிவில் ஃபார்முலாஸ்லாம் மீன்ஸ் சர்வேயிங்கில் ஃபார்முலாஸ் முடிஞ்சிச்சு மோரர்லெஸ். இந்த சீட்டும் 27 சீட்டும் 28 சீட் என்ன கான்செப்ட், இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து மேஜராக கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ரெண்டு கான்செப்ட் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷீட் என்ன ஆச்சுன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட். சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன லீஸ்ட் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்ரிக் செயின். மெட்ரிக் செயினோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, ஒரு லிங்கோட செயின் 20 சென்டிமீட்டர், அவ்வளோதான். மெட்ரிக் செயின் லீஸ்ட் கவுண்ட் 20 சென்டிமீட்டர். அடுத்து பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். காம்பஸில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், இன்னொன்று சர்வேயர் காம்பஸ். ஒன்று பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், இன்னொன்று சர்வேயர் காம்பஸ். பிரிஸ்மெட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் 30 மினிட்ஸ். சர்வேயர் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் 15 மினிட்ஸ். முடிஞ்சா 3 முடிஞ்சா. அடுத்து தியோர்லைட்டில் ரெண்டு இருக்குது, வெர்னியர் தியோர்லைட், எலக்ட்ரிக் தியோர்லைட். வெர்னியர் தியோர்லைட் லீஸ்ட் கவுண்ட் 20 செகண்ட், எலக்ட்ரிக் தியோர்லைட் லீஸ்ட் கவுண்ட் 1 செகண்ட். இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாமா? நஞ்சு. ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரிக் செயின் 20 சென்டிமீட்டர். காம்பஸில் ரெண்டு, பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ்க்கு 30 மினிட்ஸ், சர்வேயர் காம்பஸ்க்கு 15 மினிட், பாதி. அதுக்கடுத்து தியோர்லைட்டில் ரெண்டு, வெர்னியர் தியோர்லைட், எலக்ட்ரிக் தியோர்லைட். வெர்னியர் தியோர்லைட்டில் 20 செகண்ட், எலக்ட்ரிக் தியோர்லைட்டில் 1 செகண்ட். அடுத்தே இதில் லெவலிங் ஸ்டாப்பு, டம்பி லெவல் ரெண்டுமே வந்து 5 mm ஆர் 0.005 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். லெவலிங் ஸ்டாப்பும் டம்பி லெவலும் சேம் தான், 5 mm ஆர் 0.005 மீட்டர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தியோர்லைட்டில் மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் இருக்குமா? தியோர்லைட் நார்மலாக மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா மெயின் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் 20 மினிட். அது வெர்னியர் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் வந்து 20 செகண்ட். கிளியரா? மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் என்ன 20 மினிட், வெர்னியர் ஸ்கேல் லீஸ்ட் கவுண்ட் 20 செகண்ட். ஃபைனலாக டோட்டலைசேஷனோட ஆங்கிள் லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா 1 செகண்ட். ஆங்கிள் லீஸ்ட் கவுண்ட் 1 செகண்ட். அது டிஸ்டன்ஸ் வந்து 5 mm ஆர் 0.005 mm மீட்டர். கிளியரா? இது ரிவைஸ் பண்ணிடலாமா? லீஸ்ட் கவுண்ட் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செயின் சர்வே தான் அப்படியே வரும். செயினோட லீஸ்ட் கவுண்ட் 20 செகண்ட்ஸ், 20 சென்டிமீட்டர். அப்படியே வந்தால் காம்பஸில் ரெண்டு டைப், என்னது பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் 30 செகண்ட்ஸ், 30 மினிட்ஸ். சர்வேயர் காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் 15 மினிட்ஸ். அப்படியே கிராஸ் பண்ணி வரும் தியோர்லைட்டில் என்ன இருக்குது, வெர்னியர் தியோர்லைட், எலக்ட்ரிக் தியோர்லைட். வெர்னியர் தியோர்லைட் லீஸ்ட் கவுண்ட் 20 செகண்ட், எலக்ட்ரிக் தியோர்லைட் லீஸ்ட் கவுண்ட் 1 செகண்ட். ஓகேவா? அப்படியே இங்கே வந்து ஆச்சுன்னா டம்பி லெவலில் லெவலிங் ஸ்டாப் ரெண்டோட லீஸ்ட் கவுண்ட்மே 5 mm அது 0.005 மீட்டர்னு சொல்லலாம். அப்படியே வந்து ஆச்சுன்னா தியோர்லைட்டில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும், ஒன்று மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 20 மினிட், வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 20 செகண்ட்ஸ். அப்படியே கிராஸ் பண்ணி வரோம், எங்கே வரும்? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து டோட்டலைசேஷன் ஆங்கிள் பார்ப்போம், டிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஆங்கிளோட லீஸ்ட் கவுண்ட் 1 செகண்ட், டிஸ்டன்ஸோட லீஸ்ட் கவுண்ட் 5 mm ஆர் 0.005 மீட்டர்னு சொல்லலாம். கிளியரா? கண்டிப்பாக அந்த வீடியோஸில் வந்து நம்புகிறேன். எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். அது மாதிரி கம்ப்ளீட்டாக அப்படின்னா கம்ப்ளீட்டுன்னு போடுங்க, அதுக்கடுத்து மூவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூப்பா.